சமுத்திரக்கனி நம்ம நடிகர் தளபதி விஜய் அவர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு போயிட்டார். தளபதியாக இருந்தவர் தலைவராகிவிட்டார். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியின் மூலம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுதான் இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே முதல் வாழ்த்து செய்தி சினிமாவிலேருந்து வந்தது அப்படின்னா அது சமுத்திரக்கனி அவரிடமிருந்து தான். அவர் தான் முதல் முறையாக விஜய்க்கு நான் ஆதரவு கொடுக்குறேன், விஜய் கட்சியில் கூப்பிட்டா சேருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் கூப்பிட்டா தான் சேரணுமா, கூப்பிடாமே நான் போய் சேருவேங்க அப்படின்னு தைரியமாக சொன்னவர். ஸோ அப்படிப்பட்ட சமுத்திரக்கனிகள் இப்போது மீண்டும் விஜயை பற்றி பேசுகிறார், அவர் கட்சியை பற்றி பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கே தெரியும், நான் தான் முதல்ல விஜய் சாரை பற்றி பேசினேன். விஜய் சார் நிச்சயம் ஜெயிப்பார். ஏன்னா சரியான தெளிவான தளத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனியாக தைரியமாக நிற்கிறாரு. அவரோட தைரியத்துக்கு என்னுடைய சல்யூட். அதனால் பரபரப்பான அரசியலை 2026 6ஆவது வருஷம் பார்க்கலாம். விஜய் சார் ஒரு நல்ல இடத்துக்கு வருவார், அவருக்கான இடத்தை தக்க வைப்பார், அந்த அரசியல் களத்தை அவருடைய களமாக ஆக்கி கொள்வார் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே நம்ம சேகுவர் ஐயா சொன்னது தான், இந்த உலகில் எவன் ஒருவன் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறானோ அவன் என் சகோதரன் அப்படின்னு சொன்னார். ஸோ விஜய் என் சகோதரன் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அப்படி பார்த்தா விஜயோட சேர்ந்து நீங்கள் நிற்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன், இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? விஜய் சார் கூப்பிட்டாலும் கூப்பிடாலும் அவருக்காக நான் என்றைக்குமே நிற்பேன், எப்பவுமே நிற்பேன். எந்த களத்திலும் எந்த தளத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் அவர் கூட நிற்பேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக தெள்ள தெளிவாக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார் இயக்குனரும் நடிகருமான நம்ம சமுத்திரக்கனி. ஸோ பொறுத்து பார்ப்போம். இன்னும் 2026 தேர்தலுக்கு சரியாக 1.5 வருஷம் தான் இருக்குது, 1.5 வருஷம் கூட கிடையாது. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் 1.5 வருஷம் களை கட்ட போகுது. சமுத்திரக்கனிகள் விஜய்க்கு ஆதரவாக நிற்பாரா, பிரச்சாரம் பண்ணுவாரா, கட்சியில் சேருவாரா, இல்லை வெளியிருந்து ஆதரவு தருவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.